இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் விதியின் சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகப் போகும் நேரம் இது. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காக ஒரு விசேஷமான செய்தியை சுமந்து வந்திருக்கிறேன். உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அதை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உன் வளர்ச்சியை கண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வயிற்றெரிச்சல் படக்கூடும் என்பதால் உன் மகிழ்ச்சியை உன் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டாடு. இது உனக்கான செய்தி என்பதால் தான் தேடி வந்து உன்னிடம் சேர்க்கிறது. என் பிள்ளையே, நீ அடையும் வெற்றி உனக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கட்டும். என் செல்லமே, நடப்பதெல்லாம் உன் விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்று என்றுமே எதிர்பார்க்காதே. காலத்தின் ஓட்டத்தில் எது நடந்தாலும் அதை துணிவோடு ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்த உனக்கு இன்னும் சில காலம் காத்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய லாபம் ஒளிந்திருக்கிறது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றன. மிக விரைவில் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும். இதை உன் அன்னை நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்க்கை பாதையில் முட்கள் குத்தி இரத்த காயங்களோடு நீ தள்ளாடும் போது துணையாக யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்காதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூளாக்குவேன். உன் வறுமையையும் கவலையையும் என் கலப்பையால் உழுது அழித்து விடுவேன். அந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நான் விதைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை முறை. எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உனக்கு நான் தருவேன். இனி கவலைப்படாதே. உன் கைகளை பிடித்தபடி உன் அன்னை நான் முன்னே நடந்து உனக்கான பாதையை சீர் செய்வேன். எழுந்து வா, வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக இது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ, நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே. என் தங்கமே, அதை கண்டு கொள்ளாமல் நீ இந்த வாராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குபவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லாம் வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. என் தங்கமே, மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மா ஆவாள். ஒரு நாளும் அது மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால்
நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதும் அல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கிறாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்து விட்டால் என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமா உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டுமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோருமே அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ எப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி தான் அடைந்துவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா? இனி எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மன வேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுத்து இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கின்றாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும்
அம்மா நமக்கு உடன் இருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மாவுடைய ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றது. மனம் தளராதே. உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகி அம்மா இதோ வந்து விட்டேன். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன் மதிப்பு எனக்கு தெரியும். அவர்கள் வியக்கும்படி உன்னை உயரத்தில் அமர வைப்பேன் என்பது என் வாக்கு. வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பெயரை உச்சரி. அடுத்த கணமே உனக்குள் தேவையான பலத்தை நான் உன்னுள் வந்து விதைப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் நடக்கின்றேன் என்று பயப்படாதே. உன் கைகளை நான் பிடித்துள்ளேன். நான் காட்டும் வெளிச்சம் உன்னை சரியான இலக்கிற்கு நிச்சயம் கொண்டு சேர்க்கும். கடந்த கால வழிகளை மறந்துவிடு. அவை உன்னை பக்குவப்படுத்த வந்த அனுபவங்கள். இனி வரப்போகும் காலம் உனக்கு வசந்தத்தையும் வெற்றியையும் மட்டுமே கொண்டு வரும். உன் கஷ்டங்கள் தீரவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் அறிவேன். தாமதங்கள் எல்லாமே உன் தகுதியை உயர்த்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள். எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும் அவர்கள் அம்புகள் உன்னை தீண்டாது காப்பேன். என் பிள்ளைக்கு தீங்கு நினைக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நிரூபிப்பேன். அமைதியாக இரு. அதிகாலையில் உனக்கான ஒரு விடியல் காத்திருக்கின்றது தங்கமே. மனதில் நிம்மதியோடும் முகத்தில் புன்னகையோடும் உன் கடமைகளை நீ தொடர். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாமே நன்மையாகவே முடியும். என் அன்பு தங்கமே, உன் காதுகளில் என் குரல் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது என்றால் உன்னை வாட்டிய கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன்னோடு நேருக்கு நேர் பேச வந்திருக்கிறேன். இந்த அன்னைக்காக உன்னுடைய கொஞ்ச நேரத்தை மட்டும் ஒதுக்கு. உன் மனதில் தேங்கி கிடக்கும் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உனக்கு தேவையான பலத்தையும் வெற்றியையும் நான் உன் கைகளில் தந்துவிட்டு போவேன். என் பிள்ளையே, நீ கேட்டு முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். உன் நிழலாக இங்கேயே காத்து கொண்டிருப்பேன். என் செல்லமே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மனிதர்களில் யாரை வேண்டுமானாலும் நீ நேசிக்கலாம். ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் எல்லா நேரத்திலையும் நம்பி விடாதே. வீரமாக போராடி தோற்பதில் கூட ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் சதி திட்டங்களுக்கு என் பிள்ளை பலியாகிவிடக்கூடாது அல்லவா? அதில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றி உன் கதவை தட்டப்போகும் நேரம் இது. அது தெரியாமல் என் பிள்ளை நீ அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எப்போது தைரியமாக இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் அன்னை நான் உன் தோளோடு தோள் நின்று உன்னை பாதுகாப்பதை நீயே உணர்வாய். என் கண்மணியே, பயந்து போய் எதுவுமே செய்யாமல் வீணாக கழிக்கும் நாட்களை விட ஏதோ ஒரு காரியத்தை துணிந்து செய்யும் போது அதில் ஏற்படும் சிறு தவறுகள் உனக்கு மேலான அறிவை தரும். அந்த தோல்விகள் தான் உன்னை செதுக்கி உனக்கு மரியாதையை தேடித்தரும். போராட்டங்கள் உன்னை சூழ்ந்தால் உன் வாழ்க்கை சரியான திசையில் பயணிக்கிறது என்று மகிழ்ந்து கொள். உன் முன்னே நிற்கும் மலை போன்ற தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூள் ஆக்குவேன். வறண்டு கிடக்கும் உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது பசுமையான சோலையாக மாற்றி தருவேன். தனிமையில் நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உனக்கே தெரியாமல் என் கைகளால் துடைத்து அணைத்து கொள்ளும் உன் அன்னை நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். இனி உன் வாழ்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். கலங்காதே. உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து விட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்ததா என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகின்றாய்.
இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நீ பல விஷயங்களை இப்பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனால் பாதியில் படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கு அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழ வேண்டும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒரு பொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கின்றார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டிற்கு ஒரு பணக்காரன் செல்கின்றான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்தில் பணக்காரன் வீட்டிற்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்ந்துவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்பொழுதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது எதற்கு சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்தி கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது. உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருந்தாமல், நடப்பதை எண்ணி கலங்காமல், நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவை எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம்.
நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சாகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்துவிடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்து விட்டால் போதும். பிறருக்கும் விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலை அல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்து கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார இன்று ஆசிர்வதிக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் இரகசிய கவலைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அவை ஒவ்வொன்றையும் உனக்கான வெற்றி கனிகளாக மாற்றும் பொறுப்பை இந்த வாராகி தாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் உன்னை தூற்றினாலும் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. இதுவரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் அனுமதித்தேன். இனி உன் காலம் மாறப்போகிறது. உன் கவலைகள் கரைந்து மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் புதிய அத்தியாயம் இதோ தொடங்குகிறது. நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிட பன்மடங்கு மேலான சிறப்புகளை உன் மடியில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையான உனக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உனக்கு முன்னால் கவசமாய் நின்று உன்னை பாதுகாப்பேன். உன் பலவீனங்கள் அனைத்தையும் நான் பலமாக மாற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன் தாயான என் கரங்களை பிடித்து கொண்டு தைரியமாக நடைபோடு. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் உரைகின்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் செவிமடுக்கப்பட்டன. இதோ உனக்கான அற்புதங்கள் நிகழப்போகின்றன. என் முழுமையான ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு கவசமாயிருக்கும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.